Vivekananda Vidyalaya Matriculation Higher Secondary School, Rameshwaram. Today, 11th accountancy class, problem number 10, journal entries. Today, Vivekananda thoughts. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். சுவாமி விவேகானந்தர். Namaskar student. Today 11th accountancy class. Problem number 10, page number 61. சரிங்களா? 11th accountancy பார்க்க போறோம். இந்த சம் செய்யறதுக்கு முன்னாடி சம் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ராஜேஷ் has a hotel. ராஜேஷ்ங்கிறது ஹோட்டல்ங்கிற பிசினஸ் ஆரம்பிக்கிறார். ஹோட்டல்ஸ். The following transaction took place in his business. The following என்னென்ன செலவு பண்ணியிருக்காரு, என்னென்ன அவருடைய இண்டிவிஜுவலா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஜேர்னலிஸ்ட் தம், இதுக்கு ரெக்கார்டை புக் பண்ணுங்க, ஜேர்னல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 1 இதுக்கு இயர் கொடுக்கல, சரியா? இயர் எதுவுமே கொடுக்கல, மாசம் கொடுக்குறாங்க. ஜனவரி 1 ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் 3 lakhs. முத பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, 3 லட்சம் ரூபாய் போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப 3 lakhs என்ன என்ட்ரி அப்படினா கேஷ் அக்கவுண்ட் டு ராஜேஷ் கேபிட்டல், ராஜா கேபிட்டல். அதுக்கு அடுத்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராஜு ஆன் கிரெடிட். ராஜு கரங்க என்ன பண்ணிருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. நம்மட்ட ராஜா கரங்க வந்து ராஜீவ் கிட்ட கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவுக்கு? 1 லட்சம் ரூபாய். அதுக்கு அடுத்து கேஷ் டெபாசிட்டட் வித் பேங்க் rupees 2 lakhs. கையில இருக்கக்கூடிய பணத்தை வச்சு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க 2 lakhs. அதுக்கு அடுத்து borrowed loan from bank. பேங்க்ல borrowed கடன் வாங்குறது அப்படினா சரிங்களா? அப்ப கடன் வாங்குறாங்க. எவ்வளவு? 1 lakh கடன் வாங்குறாங்க. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி திரும்ப கட்டணும். அதுக்கு அடுத்து 22 withdraw from bank for personal use. தன்னுடைய சொந்த தேவைக்காக பேங்க்ல withdraw பண்றாங்க. சரிங்களா? எவ்வளவு? 800. அதுக்கு 23 about paid to Raju in full settlement through gift 99,000. ராஜு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கா, அவர் வந்து என்ன பண்றாரு, 99,000 வந்து செட்டில்மென்ட் பண்றாங்க அப்படி சொல்றாங்க. ராஜு வந்து 99,000 ரூபாய் செட்டில்மென்ட் பண்றாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு கிரெடிட் பர்ச்சேஸ் ஆயிருக்கு? 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்ப 1 லட்சம் ரூபாயில 99,000 சொன்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட். அதுக்கு paid club bill of the proprietor by check. கிளப்புக்கு வந்து பில் கட்டறாங்க, செக் மூலமா, சரியா? அப்ப proprietor வந்து ஓனர், proprietor யாரு? ஓனர் யாரு? ராஜா. தன்னுடைய சொந்த தேவைக்காக 200 ரூபாய் பில் கட்டறாரு, சரியா? அத நம்ம பார்ப்போம். அதுக்கு paid electricity bill of proprietor's house. ஓனருடைய வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டறாரு. எது மூலமா? த்ரூ டெபிட் கார்டு 2000 ரூபாய். இது நம்ம பார்க்கணும். அதுக்கு லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ காஸ்ட் டு a charity rupees 1000. ராஜா ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்றாரு ஃப்ரீ காஸ்டா, சரிங்களா? அன்னதானமா பண்றாரு. அது இதுக்கு ஒரு சேனல் இருக்கு. அதுக்கு 31 மேன் லிமிட் சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். லாக்கர் ரெண்ட் பேங்க்ல மெயின்டைன் பண்றாங்க, அதுக்கு வந்து சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க, அது செலுத்துறாங்க. இத பேஸ் பண்ணி நம்ம ஜேர்னல் செய்யணும், சரிங்களா? Journal with the books of Raja Hotel Journal entry. இது அழகா ஹெட்டிங் இருக்கு, சரிங்களா? அதுக்கு அடுத்து டேட், particular, எல்லா debit
LF ல லெஜர் போடு சரியா இது அழகா நோட்டோடைய சிங்கிள் சைடு பேஜ்ல எழுதிடலாம் ரைட் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஜனவரி 1 இயர் கொடுங்க ஜனவரி 1 இல்லையா started business with cash account to Raja capital account cash account data to Raja capital account எவ்வளவு 3 lakhs debit ல 3 lakh credit ல 3 lakh narration B Raja started from business B Raja started from business அதுக்கடுத்து ராஜு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு ராஜா அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட் ராஜு டேட் 2 பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டு ராஜு how much 1 lakh BA credit purchase சரிங்களா அழகா எழுதியாச்சு அதுக்கடுத்து மூணு cash deposited in with bank 2 lakhs bank account to cash 3 bank account data to cash bank is personal debit the receiver bank is debit ஆயிருக்கு எது மூலமா credit the giver cash எவ்வளவு 2 lakhs direction B deposited back 20 borrowed loan from bank பேங்க்ல கடன் வாங்குறாங்க சரிங்களா அப்ப என்ன எழுதியா பேங்க் அக்கவுண்ட் டு பேங்க் லோன் அக்கவுண்ட் யாரு ராஜா கடன் வாங்குறாரு 20 bank account to bank loan account how much 1 lakhs 1 lakh ரூபாய் டிரான்சாக்ஷன் நல்லா படிக்கணும் படிச்சு புரிஞ்சு செஞ்சா ஈஸியா செஞ்சா சரிங்களா டைரக்ஷன் எழுதிருங்க பே பேங்க் லோன் அவ்வளோ அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன் பேங்க் லோன் பார்த்துட்டோம் withdraw 22 withdraw from bank for personal use சரிங்களா சொந்த தேவைக்காக பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டாங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க 800 அப்ப drawing the account to bank drawing account data to bank சரிங்களா how much drawing 800 narration B withdraw for bank அதுக்கடுத்து 23 amount paid to Raju in full settlement Raju full settlement பண்றாங்க 99000 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இல்ல அப்ப 99000 செட்டில்மென்ட் பண்றாங்க அப்ப 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் என்ன டேட்டா ராஜீவ் அக்கவுண்ட் டேட்டா 43 ராஜீவ் அக்கவுண்ட் டேட்டா to bank
discount received. Bag எவ்வளவு 99,000. Discount received 1000. Totally 1 lakhs. சரிங்களா? Right. Narration being Raju settlement. அவ்வளவுதான். அதுக்கடுத்து 25 paid glove bill of the proprietor by check. பில் வந்து ப்ரொப்ரைட்டர்ங்கிறது அவருடைய சொந்த தேவைக்காக. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன என்ட்ரினா drawing account to bank 25 drawing account to bank. How much? 200 being paid club bill. சரிங்களா? அதுக்கடுத்து 26 paid electricity bill of the proprietor house through debit card 2000. சரிங்களா? 2000 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க? தன்னுடைய வீட்டுக்கு தேவையான கரண்ட் பில் கட்டறாங்க சொந்த பையனுக்காக டெபிட் கார்டு மூலமா. அப்ப drawing account to bank 26 drawing account to bank 2000. B என்னது paid EB through debit card. இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கிறீங்க. January 31 lunch provided at free cost charity 20,000. ஹோட்டல் வச்சிருக்காரு ராஜா, அவருடைய ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு இலவசமா கொடுக்குறாரு ஃப்ரீ காஸ்ட். அப்ப இதுக்கு என்ன என்ட்ரினா charity account to purchase. charity ங்கிறது கூட சரிங்களா? 31 charity account to purchase. How much? 1000. 1000 ரூபாய் டெபிட், 1000 ரூபாய் கிரெடிட். சரிங்களா? narration B lunch provide free cost. ஓகே கிளியர் பாரு. அதுக்கடுத்து பேங்க் லிமிட் சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். அதாவது பேங்க்ல வந்து என்ன பண்றாங்க சார்ஜ் வந்து